நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். நான் சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? ப்ரூஃப், திஸ் இஸ் த ப்ரூஃப். இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி, இதெல்லாம் ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், யாரை சொல்றோன்றதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி டிவி கேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும் போது நாம ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு குரல் கொடுக்கறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். அதெல்லாம் ரசிச்சு சிரிச்சுக்கணும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே, அது விமர்சனத்தை தாங்க முடியாம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். இதெல்லாம் சின்ன பிள்ளைய பக்குவ பண்ணோம். அந்த கருத்தா போது தெரியல. இப்போ ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன்னு உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்களே என் தம்பி விஜய், நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு தம்பி சொல்றாப்ல. அரசியலுக்கு, இந்த கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு என்னன்னு விலைக்கு சொல்லணுங்கன்னா நீங்க சொல்லணும். என்னை விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது. வாத்தியார் ஒரு கேள்வியை நீங்க கேட்டா பதில் சொல்லணும். வாத்தியார் கேள்வி பதில் சொல்லாம என்ன சார் நீங்க என்னை போய் விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது. கேள்வி பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு பொதுத்தளத்துல ஒரு கருத்தை வைக்கும் போது இப்படி கேள்விகள், மாற்று கருத்துக்கள் எழும். இப்ப நான் கேட்கறதுக்கு ஒண்ணுன்னா நீங்க பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் பிஜேபி உங்க கொள்கை எதிரிங்கிறீங்க, திமுக உங்க அரசியல் எதிரிங்கிறீங்க. அப்ப திமுகவின் கொள்கையில உடன்பாடா, பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகளை உங்களுக்கு உடன்பாடா? பிஜேபி கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீங்க ஆதரிச்சது ஏன்? பணம் செல்லாதுன்னத ஆதரிச்சது ஏன்? அப்ப பிஜேபி உங்க கொள்கை எதிரினா 24 தேர்தலில் எதிர்த்து அதோட போட்டிட்டு வீழ்த்த வராதது ஏன்? எத்தனை கேள்வி இருக்கு. பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? வருமா வராதா? இந்த கேள்வி உங்களுக்கு வரல, எனக்கு வரும்ல. தம்பிகிட்ட கேட்கணும்னு தோணும். காங்கிரஸ் அப்ப கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கைக்கும் காங்கிரசின் கொள்கைக்கும் ஒரே ஒரு கொள்கையில வேறுபாடு காட்டுங்க. இது என்னை விமர்சிக்கிற தம்பி தங்கைகளுக்கும் சேர்த்துதான். ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்க. இந்த காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன, பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன, காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன, இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை என்ன, காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை, பிஜேபியின் பாதுகாப்பு கொள்கை, காங்கிரசின் வரி விதிப்பு கொள்கை, பிஜேபியின் வரி விதிப்பு. இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, இதுதான் நீட்டை கொண்டு வந்தது, இதுதான் என்ஐஏ கொண்டு வந்தது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை, பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான். கட்சிக்கு பேர் வெவ்வேற. திரும்ப திரும்ப சொல்றேன், கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில எண்ணம் மாறாது. அதேதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். உங்களுக்கு புரிதா? சிக்கல் புரிதா? அப்ப விளக்கணும். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துடும். அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கை தான் காங்கிரஸ், காங்கிரசின் கொள்கை தான் பிஜேபி. அப்ப இது எதிரினா இது நண்பனா? ஒரே கொள்கை தானே. எப்படி இட்லி எனக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணுதானே ராஜா. ராஜா
தோசைக்குன்னு தனி மாவு இல்லையா ராஜா, அதே உளுந்தா அதே அரிசி. சிரிக்காத கேள்வி அண்ணன் கேட்டா இதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்ல, சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். அப்ப என்னத்தையாவது உன்னை பேச்சு வைக்க கூடாது. கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு விளக்கி சொல்லணும். கொள்கைனா இந்த இடத்துல திமுக அரசியலை எதுக்குறேன் அப்படின்னா கொள்கையை ஏற்கிறேன்னு வந்துருது. கொள்கை வேற அரசியல் வேற இல்ல, கொள்கை தான் அரசியல். கொள்கையை செயல்படுத்தும் போது அரசியல் இது வருது. நீங்க போட்டு அது இப்படி பேசும்போது இப்ப நம்ம ஒண்ணு கேள்வி கேட்கிறோம். தம்பி பேசும்போது என்னுடைய இது மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறப்பல, சமூக நீதி மதத்தை வச்சு வந்துச்சா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் அதுக்கு பேரு, சாதியை வச்சு வந்துச்சா? சமூக நீதிங்கிற கோட்பாடு எப்ப வருது? எந்த சாதியை வச்சு எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ தராம இருந்தியோ அதே சாதியின் அடிப்படையில் அதையெல்லாம் திருப்பி தாடா அப்படின்னு போராடி பெற்ற உரிமைக்கு பேர் தான் சமூக நீதி, வகுப்பாரி பிரதிநிதித்துவம். புரியுதா? இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, இட ஒதுக்கீடுங்கிற சொல்ல நாங்க வெறுக்கிறோம். அது அந்த இடத்துல மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க வருது? மதச்சார்புள்ள சமூக நீதி. இப்ப சாதிய இழிவை ஒழிக்கணும், தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னு நாங்க போராடினோம்னா அது இருக்கு. தீண்டாமை கொடுமை இருக்கு, அதை ஒழிக்க போராடுறோம். இப்ப மதச்சார்பற்ற சமூக நீதின்னு நீங்க சொல்லும் போது மதச்சார்புள்ள சமூக நீதினு ஒண்ணு இருக்கா? கேட்கறதுக்கு சொல்லுங்க. இருக்கா? அப்ப நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு இட பகிர்வு, இட பங்கீடு இருக்கா இல்லையா உங்க ஆட்சியில? அதுக்கு பதில் இருக்கா? அப்ப இந்துவா ஏற்றிருக்கிற இங்க தேவர், தேவேந்தர், நாடார், கோனார் எல்லாம் இருக்கான்ல, கவுண்டர், வன்னியர் எல்லாம் இந்துன்னு இருக்கிறான். அவனுக்கு உங்க ஆட்சியில் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? இப்ப என்னத்தையாவது பேசி வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்க பாட்டுக்கு மாநாட்டில் பேசும்போது சாதி, மதம், மொழி, இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு. மொழி இனம்னு பிரிக்கிறாங்க போதே அடிப்படை அரசியல தெரியலன்னு வந்துருது. ஏன்னா உலகம் முழுமைக்கும் மொழியின் அடிப்படையில தான் எல்லா தேசிய இனங்களும் அரசியலை செய்யுது. அரசியலுங்கிற சொல்ல மொழியிலன்னா இல்ல. என்கிட்ட அரசியல், அவன்கிட்ட பாலிடிக்ஸ், அது மொழி தானே. மொழி இனம் என்று அரசியல பிரிக்க அப்படி பேசக்கூடாது. நீங்க இங்க மொழி வழியே தான் தேசிய இனங்கள், மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்தியாவில் மொழி வழி தேசிய இனங்கள் மாநிலங்களா பிரிந்ததை ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களான்னு கேள்வி வந்துருக்கு. என்ன கேட்கறது விளங்குதா? அப்ப மொழிவெளி மாநிலம் பிரிக்கப்பட்டத மொழி இனம்னு பிரிப்பாங்கன்னா இப்படி இங்க மொழி வச்சுதான் அரசியல். இந்தி எதிர்ப்புலதான் இங்க கிளர்ச்சியை ஆட்சியை கைப்பற்றது திமுக. பங்களாதேஷ், பாகிஸ்தான்ல இருந்து மொழியால தான் பிரியுது. புரியுதா? டிவேலரா அயர்லாந்துக்கு தனிநாடு கட்டதே மொழி வழிதான். நான் ஐரிஷ், இங்கிலீஷ்னு. அப்ப எது மொழி இனம்னு பிரிக்கிறான்? ஐரோப்பிய நாடு பூரா மதம் தானே, கிறிஸ்தவம் தானே. எதுக்கு அத்தனை நாடு பிரிஞ்சு சொல்லுங்களேன்? எதுக்கு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் ஒரே நாடா இருக்க வேண்டியது தானே தம்பி? ஏன் தம்பி? ஏன் அது சொல்ல முடியுதா? அப்ப சும்மா சாதி, மதம், மொழி, இனம்னு பிரிக்கிறாங்கன்னா ஒருத்தன் முன்னாடி நிக்கிறான். இங்க இருக்கிற ஆளுகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவில்லை. இவ உலக பெருந்தலைவன் பிரபாகரின் மகன். இதுக்கு முன்னாடி காமராஜ், கக்கன், சிவானந்தன், சிங்காரவேலரு, உங்களுக்கு புரியுதா? மறைமலை அடிகள், அண்ணல் தங்க, கியா விஸ்வநாதன், முத்துராமலிங்க தேவர், வாவு சிதம்பரனார், இங்க ராமசாமி படையாச்சி, இந்த மாதிரி பெரும் என் முன்னவன் இருக்கான்ல, அவனெல்லாம் கரைச்சு குடிச்சு வாய்ச்சு நேய்ச்சு படிச்சு அவன் ஒரு பாதை போட்டு வச்சிருக்கான், அதுல போயிட்டு இருக்கேன். அப்ப குறுக்க தவி ஓடிட்டு இருந்தா கேள்வி வரும். நீங்க கேட்க மாட்டீங்க, அவர் கேட்க மாட்டீங்க. உனக்கு அண்ணன் ஒருத்தருக்கெல்லாம் கேட்பன்ல, என்னப்பா அதுக்கு அர்த்தம்னு அப்புறம் விமர்சிக்கிறாரு. அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் அப்படி பேசக்கூடாது. இப்ப நீங்க என்னை விமர்சிக்கிற தங்கச்சியில் இதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க இப்ப திமுகவை ஒழிக்கணும். சரி, ஒழிக்கணும். அதுக்கு என்ன சொல்றீங்க? குடும்ப ஆட்சிங்கிறீங்க. அப்படின்னா முதல்ல யாரை ஒழிக்கணும்? மன்னர் ஆட்சினா காங்கிரஸை தான் ஒழிக்கணும். இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல், இந்த தொடர்ச்சியா அரசியல தொடங்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற பெருமக்களே காங்கிரஸ்காரங்க தான். புரியுது? அப்ப அதையும் பேசல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேரளாவில் வயநாட்டுல நின்னாரு சகோதரர் ராகுல் காந்தி. அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு. அந்த கேரளால வேற காங்கிரஸ்ல ஒரு தங்கச்சியே இல்லையா? அவர் தங்கச்சி தான் கொண்டாந்து நிறுத்துவார. இத கேள்வி கேட்பீல. அப்புறம் திமுக வாரி அது ஒழிக்கிறோம். அதையும் ஒழிக்கணும், இதையும் ஒழிக்கணும்னு சொல்லணும். அப்ப கருத்துல நியாயம் இருக்கு.